Hi students, this is 7th Max, Samachir Exercise 1.5, 5th Sum. A poet Tamil Nambi lost 35 pages to his lyrics. So when his file had got wet in the rain. So use integers to determine the following. Okay. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் நம்பி அப்படின்ற ஒரு போய்ட் வந்து 35 பேஜஸ் டோட்டலாக ஒரு புக் எழுதியிருந்தார். ஸோ அந்த புக்கில் வந்து 35 பேஜஸ் வந்துட்டு வெட்டாயிடுச்சு. ஓகே, தண்ணியில் போட்டு வெட்டாயிடுச்சு. ஸோ வி ஹாவ் டு ரைட் தட் தேர் இஸ் ஆஸ்ட் சம் கொஷின்ஸ். ஓகே, ஸோ வி ஹாவ் டு ஆன்சர் தட் கொஷின். ஸோ அவர் புக்கு போடலாம்னு நினைக்கிறப்போ ஒரு 35 பேஜஸ் வந்து வேஸ்ட் ஆயிருந்தது. ஓகே, ஸோ அப்போ அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம அதை ரீகரெக்ட் பண்ண முடியுன்றது சொல்லியிருக்கணும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் இஃப் தமிழ் நம்பி ரோட் 5 pages per day. ஓகே, ஒரு டேயில் 5 pages மாதிரி அவர் எழுதினாருனாக்கா ஹவு மெனி டேஸ் ஒர்க் டிட் ஹீ லாஸ்ட். ஓகே, அந்த லாஸ்ட் பண்ண பேஜஸை வந்து ரீகரெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஹியர் வி ஹாவ் டு ரைட் first one day. First we have to write total pages lost. Total pages lost equal to 35. So 35 pages வந்து லாஸ்ட் ஆயிருக்கு. அதில் one day work equal to 5 pages. one dayல அவரால் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும்னா 5 pages of 35. That means how to write then 35 divided by 5. This is equal to 7 days. ஓகே, அப்போ 7 days வந்து அவர் ஒர்க் பண்ணாதான் அதை வந்து அவரால் இது பண்ண முடியும். ஓகே, therefore we have to write the answer 7 days. 7 days work he lost. அவர் அதை ரீகரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாக்கா அவருக்கு வந்து 7 days ஒர்க் வந்து லாஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ செகண்ட் கொஷின், if 4 pages contained 1800 characters. Okay, characters means it is a letters. Okay, so how many characters were lost? Okay, அப்போ 4 pagesல வந்து 1800 characters இருக்குனாக்கா so totally how many characters were lost ன்னு கேட்குறாங்க. Okay, so that means we have to write first number of characters in the page. Number of characters in the page equal to 1800 divided by 4 pages. So divided by 4. So this is equal to 450. Okay, therefore number of characters in 35 page this is equal to, அப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பேஜுக்கு 450 characters இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ we want 35 pages. So that means how to write then 35 into 450. Okay, we have to multiply these two values. Okay, so when we are multiplying these two, that is 15,750 characters. Okay, so அப்போ டோட்டலாக என்ன சொல்லியிருக்காங்க, 4 pagesல 15,750 characters are there. Okay, and the third question, if Tamil Nambi is paid rupee 250 for each page. ஒரு பேஜுக்கு வந்துட்டு அவர் 250 மாதிரி பே பண்ணாருனாக்கா produced pay, so how much money did he lose? ஓகே, ஒரு பேஜுக்கு 250 மாதிரி கொடுத்து அவர் வந்து அதை ரீகரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாருனாக்கா அவர் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து அதில் லாஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ ஃபார் தட் we have to write first payment for one page. ஒரு பேஜுக்கு பேமெண்ட் how much rupees? That is rupee 250. So that means payment for 35 pages. For one page 250 rupees. So for 35 page means 35 into 250. Okay, so we have to multiply these two. That answer is 8750. So rupee 8750 have to pay. Okay, and the fourth question is, if Kaviman help Tamil Nambi and they are able to produce 7 pages per day. Okay, so how many days will it to take recorrect the work lost? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவிமான் அப்படின்றது அவரோட ஃப்ரெண்டு, தமிழ் நம்பியோட ஃப்ரெண்டு. அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து 7 pages per day, ஒரு நாளைக்கு 7 pages மாதிரி அவங்க ரீகரெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, பண்ணாங்கனாக்கா ஹவு மெனி டேஸ் டு டேக் ரீகரெக்ட் த ஒர்க்கிங் லாஸ்ட். ஓகே, அப்போ வந்து அவங்களுக்கு அப்போ எவ்வளோ டேஸ் வந்துட்டு இதனால அவங்களுக்கு வேஸ்ட் ஆக போகுது. தட் ஒன் வி ஹேவ் டு ஆன்சர். ஓகே, ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் number of pages recreate a day, that is equal to 7. Okay, and then
to create 35 pages. Okay, so to create 35 pages, so that means it is equal to, so 35 divided by 7. Per day we can do it 7. Okay, per day ku 7 pages பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. So 35 divided by 7 equal to 5 days. அப்போ வந்து 5 daysல ரெண்டு பேர் சேர்ந்து கம்பைன் பண்ணாங்கனாக்கா 5 daysல they can do it. Okay, and then fifth one, okay, now we'll see the fifth subdivision, that is Tamil Nambi pays Kaviman ₹100 per page. Okay, ஒரு பேஜுக்கு 100 rupees pay பண்ணுறாங்க for his help. Okay, so how much money does Kaviman receive? அப்போது ஒரு பேஜுக்கு 100 rupees மாதிரி கவிமான் வந்து ஒர்க் பண்ணுறப்போ தமிழ் நம்பி வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அப்படின்னாக்கா அதில் இருந்து கவிமான் வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் அவர்கிட்ட வாங்குவாங்க. ஓகே, ஸோ we have to write first payment of Kaviman. Payment of Kaviman equal to ₹100 per page. Okay, ஒரு பேஜுக்கு 100 rupees கொடுக்குறாங்க. Okay, that means therefore அப்போ totally we want 35 pages. So 35 pages equal to 35 pages payment. So அப்போ 35 pages of payment equal to per page 100 rupees means 100 into 35. So this is equal to ₹3,500. அப்போ 3,500 வந்து அந்த வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு கவிமான் தமிழ் நம்பிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, தட்ஸ் ஆல்.